அத்தியாயம் 54:22. குர்ஆனை சிந்தித்து அறியும் பொருட்டே நிச்சயமா எளிதாக்கி இருக்கின்றோம், எனவே சிந்திப்போர் உண்டா. இஸ்லாமியருக்கு எத்தனை பேர் இந்த வேதத்தில் இந்த வசனம் இப்போ தெரியுமா? டெய்லி ஓதுவோம்ல, டெய்லி ஓதுவாங்க, ஓதுனா புண்ணியம் நினைச்சிருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் 10 நன்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ குர்ஆன் என்ன பேசுது, குர்ஆனை கொண்டு இறைவன் நமக்கு என்ன உபதேசம் பண்ணுறான், என்ன எச்சரிக்கை செய்யறான். இந்த குர்ஆனுக்கு நீங்கள் விளக்கம் எழுதிக்கலானால் 7 கடல் மையானம் எழுத முடியாங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் இது. குர்ஆனுக்கு விளக்கம் தேடுவீர்களானால் கடல் அது போன்று 7 கடல் மையானம் எழுத முடியாங்கிறான். அவ்வளோ ஒரு பொக்கிஷம் வச்சுக்கிட்டு குர்ஆன் விளங்கலை, புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உலகத்தில் மரங்கள்லாம் எழுதுவானாலும் எழுத முடியாதுங்க. ஏன்னா அத்தனை கோடி மனிதர்களுக்கான விளக்கம் இதில் இருக்கு. எத்தனை கோடி மனிதர்கள் இறைவன் படைக்கிறோம், அத்தனை கோடி மனிதர்களுக்கான விளக்கம் இந்த குர்ஆன்ல இருக்கு. 2:121. யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமோ அவ்விதமே பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் தான் அதன் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். யார் அதை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் பெரும் நஷ்டவாளி. யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம்னா அர்த்தம், யாருக்கு வேதத்தின் விளக்கத்தை கொடுத்தோமோ. சிந்திக்காம வேத விளக்கம் கிடைக்காது. வெறும் ஓதிட்டே போனால் புண்ணியம் கிடையாது, விளக்கமும் கிடையாது. மற்றவங்க ஓதுறது கேட்டால் நன்மையும் கிடைக்காது. அவரவர் தனித்தனியே சிந்திக்கணும், தனித்தனியே உணரணும். அப்படி உணரும் போது யாருக்கு நாம் வேதத்தின் விளக்கத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமோ அவ்விதமே பயன்படுத்துவார்கள். மற்ற டிரான்ஸ்லேட் எப்படி போட்டிருக்கோம், எவ்வாறு ஓத வேணுமோ அவ்வாறு ஓதிவாங்க போடும். இல்லை, எவ்வாறு பயன்படுத்தும், எப்படி ஓதி சிந்திச்சு படித்து சிந்திச்சு உணர்ந்து அதன்படி வாழ்வாருன்னு அர்த்தம். சாட்சியாக வாழும், வேதத்துக்கு சாட்சியாக வாழும், உண்மைக்கு சாட்சியாக வாழும், நன்மைக்கு சாட்சியாக வாழும், நியாயத்துக்கு சாட்சியாக வாழும். இதுதான் வேதத்துடையவர்கள். வேதம் கொடுக்கப்பட்டாச்சு. இந்த வேதம் கொடுக்கப்பட்டு விளக்கம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த வேதத்துக்கு சாட்சியை எப்படி வாழணும், நியாய உணர்வுடையவர்களாக, உள்ளட்சம் உடையவர்களாக, நன்மை செய்யக்கூடியவர்களாக, தீமையிலிருந்து விலகியவர்களாக. அந்த வேதம் நமக்கு என்ன அறிவு அப்படி வாழணும். அப்போ வேதத்துக்கு சாட்சியாக வாழணும். சரியா? யாருக்கு நாம் வேதத்தின் விளக்கத்தை, அதாவது வேதத்தின் விளக்கத்தை கொடுத்தோமோ அவர்கள் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமோ, எவ்வாறு பயப்பட வேண்டுமோ பயன்படுத்த வேண்டுமோ அவ்விதமே பயன்படுகிறார்கள். அவர்கள் தான் அதன் மீது நம்பிக்கொண்டவர், வேதத்தை நம்பிக்கொண்டவர். யார் அதை நிராகரிக்கிறார்களோ அவர் பெரும் நஷ்டவாளிகள். இப்போ வேதம் படிக்கும்போது என்ன செய்யணும், நான் எங்கே இருக்கேன்னு பார்க்கணும். இது கண்ணாடி மாதிரி. ஒழுங்குபடுத்தலாம், அழகுபடுத்திக்கலாம். பெரும்பாலும் அழகுபடுத்த தான் இருக்கு. எனக்கு வேதம் தெரியும் அப்படின்னு அழகுபடுத்துது. வேதம் இங்கே உங்களை ஒழுங்குபடுத்திருக்கா. ஒவ்வொருத்தரும் கண்ணாடி பார்த்து எப்படி ஒழுங்குபடுத்திருக்கோமோ அந்த மாதிரி வேதம் படிக்கும். நான் எங்கே இருக்கேன், இல்லை நான் உண்மையில் இருக்கேனா, நன்மையில் இருக்கேனா, நியாயத்தில் இருக்கேனா, இறைவனுக்கு பொருத்தமாக வாழணும், இறைவனுக்கு பொருத்தம்னா வாழ்றேனா, ஒவ்வொரு வசனமும் நமக்கு என்ன போதிக்குது இல்லையா? ஆனால் என்ன செய்யறோம், இறைவனுக்கே அறிவிக்கிறோம். பாருங்க, பெரும்பாலும் தொழுகையில் போயிட்டு 5 வேளை தொழுவாங்க. குர்ஆனை ஒவ்வொரு ரக்காயத்தையும் 2 ரக்காயத்து 4 ரக்காயத்து ஓதும் போதெல்லாம் இந்த சூறாக்கள்லாம் ஓதுவாங்கல்ல, இதுதான் ஓதுவாங்க. குர்ஆனில் இருக்கிறது தான் ஓதுவாங்க. அப்படி ஓதும்போது எப்படின்னா இறைவன் நமக்கு என்ன அறிவிச்சான்னு அவனுக்கே திருப்பி அறிவிக்கிறோம். என்னை தவிர இறைவன் இல்லைன்னு அதை அறிவிக்கிறான் இந்த குர்ஆனில். அது திருப்பி அவனுக்கே அவனை தவிர இறைவன் எல்லாம் அறிவிக்கிறோம். இறைவன் எதெல்லாம் சொல்கிறான், விபச்சாரம் பண்ணாதீங்க, பொய் சொல்லாதீங்க, புறம் பேசாதீங்க, ஏமாற்றாதீங்க, மது குடிக்காதீங்க, வட்டி வாங்காதீங்க, இந்த தவறுகள் செய்யாதீங்க, எதெல்லாம் நமக்கு அறிவிக்கிறானோ தொழுகை என்ற பேரில் அவனுக்கே நின்று அவனுக்கே திருப்பி அறிவிக்கிறோமா இல்லையா? வாழ்க்கை எப்படி வாழன்றது வாழ்க்கைக்கு வழிகாட்டி இந்த குர்ஆன். வாழ்க்கை நிறைய பற்றி நமக்கு அறிவிக்குது. வேதம் அப்படிதான் அறிவிக்குது. ஆனால் அதை சிந்திச்சு அதில் நம்ம கடைபிடிக்காம வாழாம தெரியாது, பெரும்பாலும் தெரியாது. 100% கூட தெரியாது, என்ன ஓதுன்னு தெரியாது, அப்படி வாழ்றமான்னு தெரியாது, இறைவன் என்ன சொல்றான்னு தெரியாது. ஆனால் புண்ணியம் நினைச்சிட்டு இருக்காங்க. 49:16 இறைவன் எதை நமக்கு அறிவிச்சான் அப்படி வாழ்றதை விட்டுட்டு அவனுக்கே திருப்பி அறிவிக்கிறோம். பாருங்க என்ன சொல்றான் இறைவன் 49:16. நீங்கள் வாழ்க்கை நெறியை பற்றி அல்லாஹ்வுக்கு அறிவிக்கிறீர்களா? நீங்கள் வாழ்க்கை நெறியை பற்றி அல்லாஹ்வுக்கு அறிவிக்கிறீங்களா? அவனுக்கே அறிவிக்கிறீங்களா கேட்டேன். எனக்கே நீங்க அறிவிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகின்ற பேரில் எனக்கே திருப்பி சொல்லிடுங்க. நீங்கள் சிந்திக்க வேண்டாமான்னு கேட்குறேன். வேகத்திலிருந்து அறிந்தும் உங்களை நீங்க மறந்து விடுவீர்களே, மற்ற மாதிரி நன்மை செய்யுமா நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? நீங்க பாருங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு பாருங்க. ஏன்டா வந்து ஒப்பிச்சுட்டே இருக்கு திருப்பி, நீ இதானே சொன்ன இதானே சொன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி இறைவன் நபிட்ட என்னை தவிர இறைவன் இல்லைன்னு சொல்றான். லா இலாஹ இல்லல்லாஹ், என்னை தவிர இறைவன் இல்லை போய் சொல்லுங்கிறான். நபி என்ன சொன்னாங்க, அப்படியே சொன்னாங்க, இல்லையே அவனை தவிர இல்லைன்னு சொன்னாங்க. அப்படிதான் சிந்திக்கணும். வார்த்தை ஒண்ணுதான், லா இலாஹ இல்லல்லாஹ்னா வார்த்தை ஒண்ணுதான். அவனை தவிர இறைவன் இல்லை, என்னை தவிர இறைவன் இல்லை அப்படின்னு. இப்ப அல்லாஹ் என்ன செய்றான், இறைவன் என்ன செய்றான்,
என்னை தவிர வேறு கடவுள் கிடையாது போய் சொல்லுங்க. இப்போ நபி அப்படியே சொல்லியிருப்பாங்களா, தூதர் அப்படியே சொல்லுவாங்களா, என்னை தவிர இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க? அப்படி சொல்ல மாட்டாங்க. அவனை தவிர இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படித்தானே? அந்த ஒரு வார்த்தைக்கு அப்படி செஞ்சு சொல்லியிருப்பாங்க, அவனை தவிர இறைவன் இல்லை. இப்போ நாம என்ன செய்யணும்? அவனை தவிர இல்லைன்னு சொல்லக்கூடாது, உன்னை தவிர இறைவன் சொல்லணும். நமக்கு இறைவனுக்கு நெருக்கமான இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சிந்தி சொன்னதை எப்படி சொன்னா நமக்கு நெருக்கம் ஆயிக்கணும். சொன்னதே அப்படி சொல்லிட்டு போகக்கூடாது. எப்படி இறைவன் சொன்னதே அப்படி நபி சொன்னாங்கன்னா அது இணைவு பாயிரும். அப்படித்தானே? அல்லாஹ் சொல்றான், கடவுள் சொல்றான், இறைவன் என்னை தவிர இறைவன் இல்லை போய் சொல்லுங்கன்னா வர தூதர்கள்லாம் என்னை தவிர இறைவன் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? அவங்க இறைவன் ஆயிடுவாங்க. அப்படி சொல்ல அவங்க அவனை தவிர இல்லைன்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி நாமளும் அவனை தவிர இல்லைன்னு யாருக்கோ சொல்ற மாதிரி சொல்லாம உன்னை தவிர இல்லைன்னு நெருக்கமாயிரும். அந்த மாதிரி ஒவ்வொரு வசனத்தையும் சிந்திக்கணும். இறைவன் நமக்கு இது குர்ஆன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியா நினைவூட்டு நல்ல விஷயம் கொடுத்துருக்கான். ஆல்ரெடி ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம மனசாட்சியை மறுத்து வாழ்றோம் அல்ல மறந்து வாழ்றோம். அப்போ நினைவூட்டத்துக்காக தான் நினைச்சிடறாங்க. ஒவ்வொரு காலகட்டங்களையும் வேதத்தையும் கொடுத்து நபிமாரிலையும் அனுப்பிச்சு அதுக்கு சாட்சியாக வாழ சொல்லலாம். அப்படி சொல்லும்போது வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கும்பொழுது இன்மைக்கும் மறுமைக்கானது. இந்த உலகத்துக்கு வாழ்க்கைக்கு இல்லை, இன்மைக்கும் மறுமைக்கானது. இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கான கூலி மறுமையில் இருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் என்ன செய்யணும்? இன்மைக்கும் மறுமைக்கானது. அந்த எண்ணம் வரணும். அப்ப இது வாழ்க்கைக்கு வழிகாட்டி தானே. அப்ப என்ன செய்யலாம்? உங்களுக்கு நான் வாழ்க்கைக்கு வழிகாட்டி அனுப்பிச்சிருந்தா நீங்க எனக்கே அறிவிக்கிறீங்க கேட்டேன். யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் சிந்திக்கிறதுக்காக யாரையும் காயப்படுத்துக்காக கிடையாது. ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம என்ன ஓதுறோம், என்ன சிந்திக்கிறோம், என்ன உணர்றோம். நாம 5 வேளை தொழுகிறோம். அந்த 5 வேளை தொழுகும் போது ஓதுறது அவனுக்கே திரும்பி சொல்றோமா இல்லையா? இவன் என்ன கேட்கிறான்? நீங்கள் வாழ்க்கை நெறியை பற்றி அல்லாஹ்வுக்கு அறிவிக்கிறீர்களா? அல்லாஹ்வோ வானங்களிலும் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் நன்கு அறிகின்றான். அன்றையும் அல்லாஹ் எல்லா பொருட்களையும் எல்லா படைப்புகளையும் சூழ்ந்தறிபவன் என்று நீர் கூறும். நீங்க எனக்கு சொல்லாதீங்க, சொல்லுங்க, எனக்கு சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. நீங்க பாருங்க, அதில் எங்க இருக்குன்னு பாருங்க. வேதத்தை நீங்க இருக்குன்னு பாருங்க. நீங்க வழிபடுங்க, வழிபாடு பண்ணாது. இப்போ சிந்திக்க முடியாது. சிந்திச்சு பாருங்க தெரியும். நான் தொழுகும் போது என்ன சூறா ஓதுறனோ, என்ன ஆயத்து ஓதுறனோ, அதை திரும்பி படிச்சு பார்த்தா அதில் நாம இருக்கோமான்னு பார்க்கணும். இல்லை அல்லாஹ்க்கு தெரியாது. அல்லாஹ் வட்டி வாங்குறவனா, இறைவன் வட்டி வாங்குறவனா, இறைவன் மது குடிக்கிறவனா, இறைவன் விபச்சாரம் பண்றவனா, இறைவன் பொய் சொல்றவனா, புரட்டு பேசுறவனா? இல்லையே. அப்ப அவன் சொன்னது அவனுக்கே திரும்பி சொல்றோமே. சிந்திக்கணும்ல. அப்ப தொழுகையில என்ன? முதல்ல வேதத்துப்படி வாழ்றது, சாட்சியமா வாழணும், அது கடைபிடிக்கணும், வேதத்தை கடைபிடிக்கணும். உங்களுக்கு வேதம் ஆல்ரெடி ஆன்மா கொடுக்கப்பட்டதுதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆன்மாக்கெல்லாம் மதம் கிடையாது, மனசாட்சிக்கு மதம் உண்டாக மதம் கிடையாது, நிறம் கிடையாது, மொழி கிடையாது, அது உணர்வு. அதே மாதிரி சொன்னேன், இந்த வேதம் எந்த மதத்துக்கானதும் கிடையாது, எந்த ஒரு மொழிக்கான சார்ந்ததும் கிடையாது. இது உணர்வானது, ஒவ்வொரு மனிதருக்கானது, எல்லா மனிதருக்கானது. அப்ப வேதம் எல்லா மனிதனும் படிக்கணும். எந்த வேதமா தான் சரி படிங்க. அவர்கிட்ட இருக்க வேதத்தை படிச்சுட்டு அதுல எங்க இறைவனுக்கு உருவம் கொடுக்காம, இறைவனுக்கு உருவம் கொடுக்காம, சடங்கு பண்ணாம அந்த உணர்வை பின்பற்றினா போதும். சரியா? திருப்பி படிச்சு இந்த வசனம் முக்கியமானது. இந்த வசனம் திருப்பி படிச்சு பார்த்தா புரியும். நீங்கள் வாழ்க்கை நெறியை பற்றி அல்லாஹ்வுக்கு அறிவிக்கிறீர்களா, இறைவனுக்கே அறிவிக்கிறீங்களா அப்படிங்கிற. அல்லாஹ்வோ வானங்கள் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் நன்கு அறிந்தவன். நீங்க எனக்கு அறிவிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு என்ன அறிவிச்சா அப்படியே வாழுங்க. அன்றையும் அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் சூழ்ந்தவன் இருக்கின்றார். 5:47. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. முந்தைய வேதம் வந்திருக்குல்ல, தவ்ராத்து, இஞ்சில், ஜபூர், இன்னும் எத்தனை வேதம் சொல்லப்படாத வேதமும் இருக்கின்றார். 5:47. இஞ்சிலுடையவர்கள் அதில் அல்லாஹ் வழிகாட்டபடி நடக்கட்டும், வாழட்டும். இஞ்சிலுடையவர்கள், இந்த முந்தைய வேதத்துடையவர்கள் அதில் அல்லாஹ் இறைவன் வழிகாட்டியபடி வாழட்டும். அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் யார் இல்லையோ அவர்கள் தான் பாவிகள். அல்லாஹ்வுடைய வழிகாட்டு எங்க இருக்கு? வேதத்துல இருக்கு, மனசாட்சியில இருக்கு. முந்தைய வேதத்துடையவர்கள் இது முந்தைய வேதத்தை நீட்டிக்கூடியதான் இருக்கு. இந்த வேதம் இந்த குர்ஆன் இறுதி வேதம். இதுக்கப்புறம் ஒரு வேதம் வராது. இது முந்தைய வேதங்களே நீட்டிக்கக்கூடியதா இருக்கு. அப்படிதானே? 5:68. வேதத்துடையவர்களே, நீங்கள் தவ்ராத்தையும் இஞ்சிலையும் இன்னும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது இறக்கப்பட்டதையும் நீங்கள் பின்பற்றும் வரையில் நீங்கள் எதிலும் சேர்ந்தவராக இல்லை. நீங்க வேதத்தை பின்பற்றாத வரைக்கும் நீங்க எதிலும் சேர்ந்தவர்களாங்கிறான். நீங்க சொல்லிட்டு இருக்க வேண்டியதான், நான் இந்து, நான் இஸ்லீம், கிறிஸ்டின், முஸ்லீம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். நீங்க எதுலையும் சேர்ந்தவரா இல்லைங்க, வேதத்தை பின்பற்றாத வரைக்கும். அப்ப வேதத்துடையவர்களே, நீங்கள் தவ்ராத்தையும் இஞ்சிலையும் இன்னும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது இறக்கப்பட்டவற்றை நீங்கள் பின்பற்றும் வரையில், அப்படின்னு அர்த்தம், பின்பற்றாத வரையில், பின்பற்றும் வரையில் நீங்கள் எதிலும் சேர்ந்தவராக இல்லை என்று கூறும். மேலும் இறைவனிடமிருந்து உன் மீது இறக்கப்பட்டது அவர்களில் பெரும்பாலானவர்கள் நிராகரிப்பதையும் வரமீறுதலையும் நிச்சயம் அதிகப்படுத்துகிறது. ஆகவே நிராகரித்துக் கொண்டிருக்கும் கூட்டத்தாருக்கு நீர் கவலைப்பட வேண்டாம். ஏன் நிராகரிக்கிறாங்க? வேதத்தை பிரிச்சு பார்க்கறாங்க, தூதரை பிரிச்சு பார்க்கறாங்க, தூதரை வரையும் வேற்றுமை பார்க்கறான்ட்டான். இறைவனையும் பிரிச்சாச்சுல்ல, எனக்கு ஒரு கடவுள், உனக்கு ஒரு கடவுள், எங்க தூதர் வேற, உங்க தூதர் வேற, எங்க வேலை வேற, உங்க வேலை வேற, எங்க வழிபாடு வேற, உங்க வழிபாடு வேற, எங்க சடங்கு வேற, உங்க சடங்கு வேற. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யும்?
பொதுவாக ஒரு வேதத்தை சொன்னால் புரியாது, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்? எங்க வேதம் உங்க வேதம் வேறு, வேதம் ஒன்று தானே எல்லாம் ஏற்றுக்கப்படும், கடவுள் ஒருத்தம் தான் எல்லாம் ஏற்றுக்கப்படும். முதல்ல கடவுள் ஒருத்தம் தானே இருந்தானே வேதம் ஒன்றா ஏற்றுக்கலாம், தூதரை ஒன்றா ஏற்றுக்கலாம். கடவுளை வேறுபடுத்துமா இல்லையா? அப்படிதானே பிரிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் கடவுளை எப்படி வேறுபடுறான்னு புரிஞ்சு சிந்திக்கணுமா இல்லையா? ஒரே இறைவன் தான் அப்படின்னா ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே இரவு, ஒரே பகல், ஒரு துளியிலிருந்து படைக்கப்பட்டது, ஒரே ஆன்மா கொண்டு படைக்கப்பட்டது. இதே சிந்திக்கல, சிந்திக்க விடலை. ஒவ்வொரு மதத்துலையும் மத தலைவர் சிந்திக்க விட மாட்டான். நீ குர்ஆனை அரபியில தான் படிக்கணும், அரபியில தான் ஓதணும், அப்பதான் புண்ணியம். தமிழ்ல ஒரு வார்த்தை தவறானாலும் இவன் குற்றம் பிடிப்பான். பயமுறுத்தி வச்சுட்டாங்களா இல்லையா? நீங்க தமிழ்ல படிக்கும்போது ஒரு வார்த்தை தவறுனாலும் இவன் குற்றம் பிடிப்பான், பயமுறுத்திட்டாங்க. எப்படி படிக்க முடியும்? தெரிஞ்சோ தெரியாமலும் ஓதிட்டே போக வேண்டியதான். எனக்கு தெரியலையோ ஓதுனா அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரிதான் ஒவ்வொரு மதத்துலையும் அவங்களுடைய சடங்கை போதிச்சிட்டாங்க. அப்படி இல்லை, இறைவன் சொல்றான் ஒரே இறைவன் தான், உங்களையும் உங்க முன்னோரையும் படுத்த ஒரே இறைவன் தான். அதுக்கு சாட்சி அந்த ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே இரவு, ஒரே பகல், பிறப்பு இறப்பு ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லா மதத்துலையும் அந்த 10 மாசம் தானே, எல்லா மதத்தையும் அந்த பெண் தானே ஈண்டெடுக்கிறாங்க, எல்லாம் அந்த ஒரு துள்ளி தான் படைக்கப்படுது. சிந்திக்கிறேன், சிந்திக்க விடல. மத போதவர்கள் மதத்தை மட்டுமே போதிக்கிறாங்க, மதத்தை மட்டுமே வளர்க்குறாங்க, சடங்கை மட்டுமே போதிக்கிறாங்க, சடங்கை மட்டுமே வளர்க்குறாங்க. அப்போ நம்ம மதத்துக்கு வெளியே வந்துடணும், இந்த மத சடங்கு மட்டும் வெளியே வந்துடணும். இந்த மத உருமாறலை பின்பற்றக்கூடாது. எதை பின்பற்றணும்? வேதத்தை பின்பற்றணும், மனசாட்சியை பின்பற்றணும். வேதம் என்ன சொல்லுது? இப்ப வேதத்துடையவர்களே, நீங்கள் தவறாத்தையும் முந்தைய வேதம் இஞ்சில் வேதத்தையும் இன்னும் உங்களிடமிருந்து உங்கள் இறக்கப்பட்டவற்றை நீங்கள் பின்பற்றும் வரையில் நீங்கள் எதிலும் சேர்ந்ததா இல்லை என்று நீர் கூறும். மேலும் இறைவனால் உண்மையில் இறக்கப்பட்டதை அவர்கள் பெரும்பாலும் நிராகரிப்பையும் வரம் எதிர்ச்சியும் அதிகப்படுத்துகிறது. ஆகவே நிராகரித்துக் கொண்டிருக்கும் கூட்டத்தாருக்கு நீர் கவலைப்பட வேண்டாம், அவர் வேதனை வர வேண்டி இருக்குது. அப்படி இன்னைக்கு இஸ்லாமில் யாரும் வேதனையை அனுபவிக்கிறது இல்லையா? கிறிஸ்தவர் யாரும் அறிவிக்கிறது இல்லையா? மற்ற மதத்தில் எந்த யாரும் வேதனை அறிவிக்கிறது. எல்லாத்துக்கும் வேதனை வரதானே செய்யுது. இயற்கை சீட்டு எல்லாரும் தானே பொதுவானதாக இருக்கு. நோய் கண்டு வறுமைகள் எல்லாம் தானே பிடிக்கிறான். இந்த மதம் மட்டும் தான் சரின்னு சொன்னால் அந்த மதத்துக்கு எந்த தீங்கு தீண்டக்கூடாது இல்லை, எந்த வேதனையும் வரக்கூடாது இல்லை, எந்த கஷ்டமும் துன்பமும் தீண்டக்கூடாது இல்லை. ஒவ்வொருத்தரும் அவர் மாதிரிறாங்களே, நாங்கள் தான் உண்மையாளர்கள், நாங்கள் தான் இறைவன் நெருக்கமானவர்கள், நாங்கள் தான் சொர்க்கம் செல்லக்கூடியது வராங்களே இல்லையா? அப்போ அந்த மதத்தில் பின்பற்றக்கூடியவங்களுக்கு அவங்க உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு வேதனை தீண்டக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, வறுமை வரக்கூடாது, இயற்கை சீட்டு அவங்களை பாதிக்கக்கூடாதுன்னு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வருது. ஒரு இடத்துல இயற்கை சீட்டை வந்தால் அங்கே எல்லா மதத்தும் தானே பாதிக்கப்படுறாங்க. அப்போ என்ன புரியுது? இப்போ நாம் உண்மையாளர் கிடையாதுன்னு தாங்களே பரிசுத்தமான கூற நீங்க பார்க்கவில்லையா? ஒவ்வொரு மதத்திலும் நாங்கள் தான் பரிசுத்தமானவர்கள், நாங்கள் தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், நாங்கள் தான் சொர்க்கத்துக்குரியவர்கள், சொர்க்கத்துக்குனே நாங்கள் படைக்கப்பட்டவர்கள், இப்படி சொல்லிட்டு அலைய வேண்டியதான். இறைவன் சொல்றான், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் மரணத்தை விரும்புங்க, சொர்க்கம் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமாக நீங்கள் உண்மை கொண்டாவில் இருந்தால் மரணத்தை விரும்புங்க, செத்து போயிருங்க, வந்துருங்க. உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுல, நீங்க தான் உண்மையாலும் தெரிஞ்சு போச்சுல, சொர்க்கம் உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சுல, வந்துருங்கிறான். ஏன் உங்க அங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க, வாங்க. போகுமா? முடியாதுல்ல. 62 எவர்கள் வேதம் கிடைக்கப்பெற்று பின்னர் அதன்படி வாழவில்லையோ, நடக்கவில்லைன்னா அதுபடி வாழவில்லையோ, அதை பின்பற்றவில்லையோ, அவர்களுக்கு உதாரணமாவது ஏடுகளை சுமக்கும் கழுதையும் உதாரணமாகும். எவர்களுக்கு வேதம் கிடைக்கப்பெற்று அவர்கள் அதுபடி வாழவில்லையோ அவர்களுக்கு உதாரணம் என்ன சொல்றான்? கழுதைக்கு உதாரணம் பண்றான். அப்படின்னா புரியுதா? கழுதை பொதி சுமக்கும், எவ்வளவு வேணா சுமக்கும், மூட்டை வச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கும். ஆனா அந்த பொதியில் என்ன இருக்குன்னு தெரியாது. அது துவைச்ச துணியா, அழுக்கு துணியா, என்ன அது பட்டா அல்லது கந்த துணியா, எதுவுமே தெரியாது. அதோட மதிப்புலாம் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? கழுதைக்கு மூட்டை வச்சா நடக்க ஆரம்பிச்சோம், அது வரைக்கும் நின்றே இருக்கும். முதல்ல மூட்டை வச்சோம், சொம்பை வச்சோம், நடக்க ஆரம்பிச்சோம். உதாரணம் சொல்றேன், இறைவன் உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு கழுதையை போல இருக்கீங்களே, வேதத்தை நீங்க உணரலையே, சிந்திக்கலையே, அதுபடி நீங்க வாழலையே. அப்ப எவர்கள் வேதம் கிடைக்கப்பட்டு, வேதத்துடைய விளக்கம் கிடைக்கப்பட்டு, வேதம் விளக்கவே இல்லையே. வேதம் எல்லாருக்கும் தான் இருக்கு, எல்லார் வீட்லயும் குர்ஆன் இருக்கு, எல்லார் வீட்லயும் வேதம் இருக்கு, எல்லார் வீட்லயும் பைபிள் இருக்கு, அப்படித்தானே? அதை எப்படி தொடச்சு புத்தகம் தூண்டு வச்சுக்கிறோம், பொண்ணியும் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த வேதம் கிடைக்கப்பட்டு அதுபடி வாழவில்லையே, சிந்திச்சுதானே வாழ முடியும். கேட்டிருந்தா எப்படி வாழ முடியும்? ஓதுனா எப்படி வாழ முடியும்? ஓதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓதுனா புண்ணியம். வேதத்துடைய மொழி அரபின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, வேதத்துடைய மொழி சமஸ்கிருதம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இறைவனுடைய மொழி அரபின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப தேவ பாஷை ஒன்று கிடையாது, அரபி பாஷைன்னு வந்து வேதத்துடைய மொழி கிடையாது. நபியுடைய மொழி தான் அரபி, வேதத்துக்கு மொழி கிடையாது, அது உணர்வு. அப்படித்தானே? குர்ஆன் அரபில தான் இறங்குச்சு, திரும்பி சொன்னேன், குர்ஆன் அரபில தான் இறங்குச்சு, ஆனா குர்ஆன் அரபி மொழி கிடையாது. குர்ஆன் சிந்தனை, உணர்வு, உள்ளட்சம். அப்ப எவர்கள் வேதம் கிடைக்கப்பெற்று பின்னர் அதன்படி வாழவில்லையோ, நடக்கவில்லைன்னா அதுபடி கடைபிடிச்சிக்கலன்னு, அதுபடி வாழணும். வாழ்றோமா? வேதப்படி தான் வாழ்றோமா? ஒவ்வொருத்தரும் தனியாக செஞ்சு பார்க்கணும். குர்ஆன் படிக்கும் போதெல்லாம் நான் எங்க இருக்கேன்னு பார்க்கணும், அப்படி வாழ்றேன்னு பார்க்கணும். திரும்பி அல்லாவுக்கு அறிவிக்கூடாது, இறைவனுக்கே அறிவிக்கூடாது. போதுன்ற பேர்ல
தொழுகின்ற பேரில் சடங்குன்ற பேரில் அவனுக்கே திருப்பி அறிவிப்பான். அவன் என்ன அறிவிச்சா அப்படி வாழமான்னு பார்ப்பான். அதுபடி வாழவில்லையோ அவர்களுக்கு உதாரணமாவது ஏடுகளை சுமக்கும் கழுதை உதாரணமாகும். ஏடுகளை சுமந்துட்டு இருக்கிறான். நீங்களாம் ஏடுலாம் சுமந்துட்டு நம்மளாம் சொல்றான் இறைவன், ஏடுகளை சுமந்துட்டு இருக்கிறீங்க. எச்சமூகத்தார் அல்லாவின் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களின் உதாரணம் இன்னும் கெட்டதாகும். அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தார் நேர்வழி செலுத்த மாட்டான். எச்சமூகத்தார் அல்லாவின் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்கிறார். அல்லாவுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பிக்கிறார். எது அல்லாவுடைய அத்தாட்சி? இது கடவுள் ஒருத்தர் தான் தெரியும், பல கடவுளை கொண்டு வழங்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் இறைவன் ஒருத்தர் தான் சொல்றாங்களோ அவங்க ஒரு மதமாயாச்சு. தூதர் எல்லாத்துக்கும் பொதுவான சொல்லி நான் எங்க தூதர் எங்களுக்கு மட்டும்தான், வேதம் எங்களுக்கு மட்டும்தான். தானும் வாழறதில்லை, பிறருக்கும் கொடுக்கறதில்லை. மற்றவங்க படிக்கும், நீங்க தமிழ்ல படிங்க, சிந்திங்க, உணருங்க, பாருங்க, எங்க இறைவனை பாருங்கன்னு பெருமை காமிச்சிடும். தான் படிக்கும்போது உணர்றதில்லை. அரபியில் படிச்சதான் புண்ணியம் நினைச்சிட்டு. வேதத்துக்கு ஒரு மொழி கிடையாது, புரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு ஒரு மொழி கிடையாது, தேவ பாஷை கிடையாது, வேத பாஷையும் கிடையாது. ஒவ்வொரு வேதமும் அவருடைய சமூகத்தாக அவருடைய மொழியில் இறக்கப்பட்டுச்சு. அவருடைய தூதர் மூலியமா அவங்க விளங்கி கொள்வதற்காக இறக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அதில் அரபில தான் ஓதணும். நாளைக்கு இறந்துக்கு அப்புறம் கவரில் வந்து அரபில தான் கேட்பாங்க. இதெல்லாம் பயமுறுத்தி வைக்கிறது. இப்போ பிரார்த்தனை என்ன? கோயிலுக்கு போகிறோம், மசூதிக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம். பிரார்த்தனைன்ற பேரில், அர்ச்சனைன்ற பேரில், தொழுகைன்ற பேரில், ஜபன்ற பேரில் அதை முடிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுறோமா இல்லையா? இது இடையில இது எதுக்கு? இந்த சடங்கு எதுக்கு? அத்தியாயம் 186. இன்னும் என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமா நான் சமீபமா இருக்கிறேன். என்ன சொல்றான்? என் அடியார்கள் பயபக்தியாளர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் தூதர்கிட்ட சொல்றான் நிச்சயமா நான் சமீபமா இருக்கேன்னு சொல்லுங்கிறான். எந்த அளவுக்கு? பேரடி நேரமோட சமீபமா இருக்கேங்கிறான். மனிதன் நாம் படைத்தோம், அவனுடைய மனம் அவருடைய என்ன பேசின அறிவுங்கும் போது அவன் உணர்வானவன், உள்ளச்சத்துக்குரியவன், சமீபமா இருக்கிறான்ல. அவனுக்கு நம்ம அறிவிக்கணுமா? இப்போ பிரார்த்தனை என்ன செய்யறோம்? பிரேயர்ன்றதில்ல, பிரார்த்தனை என்ன செய்யறோம்? கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பிரார்த்தனை பண்றோம், சர்ச்சில் போய் ஜபம் பண்ணி பிரார்த்தனை பண்றோம், தொழுதுட்டு பிரார்த்தனை பண்றோம். இதுக்கு இடையில இது எதுக்கு சடங்கு? உங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்காக தானே. அந்த பக்கம் அர்ச்சனை நடந்துகிட்டே இருக்கு, பிரார்த்தனை மனசுல ஓடிட்டே இருக்கும். அந்த பக்கம் தொழுகை பிரார்த்தனை ஓடிட்டே, தொழுது நடந்துட்டே இருப்பாங்க, மனசுல ஒரு பிரார்த்தனை ஓடிட்டே இருக்கும். ஜபம் பண்ணிட்டே இருக்கும், நம்ம பிரார்த்தனை போயிட்டே இருக்குமா இல்லையா? அப்ப நமக்கான பிரார்த்தனை நமக்கு தானே. இமாமுக்கு தெரியாது, நமக்கு என்ன வேணும்னு தெரியாது இல்லை. அவர் எல்லாம் சொன்னாலும் ஆமீன் ஆமீன் சொல்றோமா இல்லையா? அவர் என்ன கேட்டால் நமக்கு தெரியுமா? சொல்லியிருக்காரா? நான் உங்களுக்காக அதெல்லாம் கேட்டிருக்கேன்ப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு, ஒவ்வொரு தேவைகள் இருக்கு, ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு, நான் உங்களுக்காக துவா கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லை நம்ம போய் அதை சொன்னோமா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது? 100 பேர் பிராண்ட் இருந்தாலும் அவருக்காக அவர் துவா செஞ்சு ஆமீன் சொல்லுற மாதிரி சடங்கு தானே. அவரோட தேவை அவருக்கு தானே. அதே மாதிரி ஜபம் பண்றவங்களும் அப்படிதான், மதம் அர்ச்சனை பண்ணணும் அப்படிதான். எனக்காக அர்ச்சனை பண்ணுங்க, உங்களுக்காக எப்படி அர்ச்சனை பண்ண முடியும்? கடவுள்கிட்ட அர்ச்சனைங்கிறதும் பிரார்த்தனைங்கிறது எல்லாமே நினைச்சு கடவுள் நமக்கும் இறைவனுக்கான நெருக்கடியான ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு. அப்போ மனிதன் நாம் படைத்தோம், அவரோட மனம் என்ன பேச அறிவுன்னு சொல்லும் போது என் அடியார்கள் என்னை பற்றி உங்களிடம் கேட்டார் நிச்சயமா நான் சமீபமா இருக்கேங்கிறான். பிரார்த்தனை செய்வரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தனை விடையளிக்கிறேன். அவர் பிரார்த்தித்தால் யாருக்கு என்ன தேவை நீங்க கேளுங்க. உங்களுடைய கஷ்டத்துக்கும், உங்களுடைய துன்பத்துக்கும், உங்க தேவைகளுக்கும், உங்களுடைய பாவத்துக்கும் நீங்க என்கிட்ட கேளுங்க. நான் உங்களோட தானே இருக்கிறேன், உணர்வா தானே இருக்கிறேன். இது கிடையாது உணர்வு. உங்களுக்கு வேதத்தை விளக்க வேணா வேதத்தின் வழிகாட்டு, வேதத்துடைய இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆனா சடங்குன்னு பேர்ல ஒரு புரோகிதர்களோ, இமாம்களோ, பூஜாரியோ, அர்ச்சனையோ தேவையில்லைங்கிறாங்க. உங்களோட தான் நான் இருக்கிறேன். பிரார்த்தனை செய்யும் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தா விடைக்கிறேன். அவர் என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்போது அவர்கள் நேர்வை அடைவார்கள். புரியுதா? இப்போ புரியுதா? ஒவ்வொரு கோவில்லையும், மசூதிலையும், சர்ச்சில் போய் நம்ம நிற்கிறோமே பிரார்த்தனை பேர்ல ஒரு சடங்கை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்றோம். எப்படி அர்ச்சனை பண்ண சொல்லிடும், அவர் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பார், அவர் என்ன பண்ண நமக்கு தெரியாது. நமக்காக அர்ச்சனை பண்ண சொல்றோம், கடைசியில் கடவுளுக்கு அர்ச்சனை பண்ண சொல்றோம். ஆனா நமக்கிட்ட பிரார்த்தனை ஓடிட்டே இருக்கும், கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் மசூதியில தொழுது முடிச்சதும் அவர் துவா செய்வாரு, ஆமீன்னு சொல்லுவோம். ஆனா நமக்குள்ள ஒரு பிரார்த்தனை மனசுல ஓடிட்டே இருக்கும். சர்ச்சிலையும் அப்படித்தான், அவங்க ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க, நமக்குள்ள மனசுல ஓடிட்டே இருக்கும். அப்ப நம்முடைய பிரார்த்தனை நமக்கான தானே. இது இடையில இருக்கு. இங்க ஒவ்வொரு மதமும் தனியாக பிரிச்சு வச்சாச்சு, ஒவ்வொரு வேதத்தையும் பிரிச்சு வச்சாச்சு, ஒவ்வொரு சடங்கையும் பிரிச்சு வச்சாச்சு. இருந்தோட இங்க சடங்கும் இல்லை, மதமும் கிடையாது, கடவுளுக்கு வேறுபாடும் கிடையாது. கடவுள் ஒருத்தன் தான். அகிலத்தார் அனைவருக்கும் நல்லது சிமெண்ட் இல்லைங்கிற வேதம் 5:69. நிச்சயமாக நம்பிக்கொண்டவர்களாயினும், யூதர்களாயினும், சாபின்களாயினும், கிறிஸ்தவர்களாயினும், நீங்க யாரை வேணா இருந்துட்டு போங்க, எந்த மதம் வேணா இருந்துட்டு போங்க, எதை வேணா பின்பற்றுங்க. ஆனா இறைவன் வரும்போது நீங்க என்னை மட்டும் பின்பற்றுங்க. நம்பிக்கொண்டவர்களாயினும், அதாவது மூமின்களாயினும், யூதர்களாயினும், கிறிஸ்தவர்களாயினும், சாபின்களாயினும், எவர் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டு, கடவுள் மீதும் அந்த இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய பயமில்லை, அவர் துக்கப்பட மாட்டார். படைப்பு நோக்கமே என்ன? அழகை செயலோட யாரும் சொல்லியிருக்காதானே. நல்ல செயலுக்கான கூலிதான் இருக்கு. அது எப்படி ஒரு மாதம் மட்டும் தான் நல்லது செய்யுமா? இஸ்லாமியர் மட்டும் நல்லது செய்வாங்களா? கிறிஸ்தவர் மட்டும் தான் நல்லது செய்வாங்களா? இந்துக்கள் மட்டும் தான் நல்லது செய்வாங்களா?
அப்போ அந்த மதம் மட்டும் நல்லா செய்யுமா, மனசு நல்லா செய்யுமா? மனசுக்கு மதம் கிடையாதுல்ல, அறிவு தானே மதம். இந்த உடல் அலங்காரம் தானே மதத்தின் அடிப்படையில் அவர் அடையாளம் காமிச்சுக்கிட்டு நானும் இந்த மதத்தை சார்ந்து இந்த மதத்தை சார்ந்து. ஆனால் மனம்னு வரும்போது அங்கே இறக்கம் இருக்குது, கருணை இருக்குது, நன்மை தீமை அறிவு உணர்வு இருக்குது. அப்படிதானே? யாரும் மதமாக வாழலையே, சடங்குல மட்டும்தான் மதம். ஆனால் என்ன செய்யறோம், நட்பாக வாழ்கிறோம், உறவுகள் நட்பு இல்லை அக்கம் பக்கம் எல்லாம் நட்பு தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வியாபாரம் கொடுக்கல் வாங்க எல்லா மதம் சேர்ந்தானே இருக்குது. அப்போ இங்கே மதம்ன்ற ஒன்று கிடையாது தானே, மனிதனுக்கு மதம் பிடிக்கூடாது. மதம் பிடிச்சா சடங்கு இருக்கும். இப்போ இப்போ எல்லாருமே உணர்ந்துன்னு வச்சுக்கலாம், இறைவன் என்னோட இருக்கிறான், இறைவனை பிரார்த்தனை எனக்காக தான் ஒவ்வொருத்தரும் வழிபாடு தளத்துக்கு போகாமல் அவரோட இறைவனை வழிபட்டு உள்ளத்தில் வழிபட்டோம்னு சொன்னால் வழிபாடு தேவையில்லை. அப்போ வழிபாடு இல்லைன்னா வழிபாடு தளம் தேவையில்லை, வழிபாடு தளம் இல்லைன்னா சடங்கு தேவையில்லை, சடங்கு இல்லைன்னா மதம் கிடையாது, மதம் இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. அதானே? இதுதான் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் அவரோட மனசாட்சி பின்பற்றினா என்ன செய்யணும், வழிபாடு தளத்துக்கு போக தேவையில்லை. வழிபாடு தளத்துக்கு போகுதுன்னா வழிபாடுன்னு ஒன்று கிடையாது, வழிபாடு இல்லை சடங்கு கிடையாது, சடங்கு இல்லைன்னா மதம் கிடையாது, சடங்கு இல்லை மதமே கிடையாது. மதம் இல்லைன்னா மக்களே பிரிவினையும் கிடையாது, எல்லாம் உணர்வா உள்ளத்தோட வாழ்ந்துட்டு போயிடலாம், மனிதராக வாழ்ந்துட்டு போயிடலாம். சரி பாருங்க, நிச்சயமாக நம்பிக்கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் சாபின்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் இதுல எவர்கள் அல்லாஹ் மீதும் இறைவன் மீதும் இறுதி நாள் மீதும் உங்களுடைய கேள்வி கணக்கில் பயந்து நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ, நற்செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, அவர் துக்கப்பட மாட்டார்கள். இங்க எங்க மதம் இருக்கு, இங்க எங்க சடங்கு இருக்கு? இங்க மதமும் இல்லை சடங்கு இல்லை. அதனால திருப்பி என்ன செய்யணும், ஒவ்வொரு பிரார்த்தனையின் போதும் அவரவர் பிரார்த்தனை அவரவருக்காக தான். எப்படி அவங்க பசி அவங்க சாப்பிடுவாங்களோ, அவங்களுடைய தூக்கம் அவங்க தூங்குவாங்களோ, அவங்களுடைய தேவை அவங்களுக்கு தாங்க அப்படின்னு வரும்போது வழிபாடு தலங்களை போய் நம்ம பிரார்த்தனை மற்றவன்ட்ட நீங்க அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்றதோ, எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்றதோ, இல்லை நான் தொழுதுட்டு பிரார்த்தனை பண்றேன், கும்பிட்டு பிரார்த்தனை பண்றேன், ஜபிச்சுட்டு பிரார்த்தனை பண்றேன், உங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கானது. ஒவ்வொருத்தருக்கும் அவரோட பிரார்த்தனை அவருக்கு. அந்த பிரார்த்தனையை அறியணும்னு சொன்னா நீங்க வேதமும் திரும்பணும், வேதத்தை திரும்பணும்னா வேதத்தினுடைய யார் இருக்காங்களோ அவங்க கூட கேட்டு தெரிஞ்சுங்க, அவ்வளவுதான். இதுக்கிட்ட நமக்கு இறைவனுக்கு வேற யாரும் தேவையில்லை, மத போதகர்கள் தேவையில்லை, சடங்கு தேவையில்லை, சம்பிரதாயம் தேவையில்லை, 4 நட்சத்திரம் தேவையில்லை. அப்படித்தானே? கோயில் போனால் தானே கேட்போம், அர்ச்சனை பண்ணா பேர் சொல்லணும், 4 நட்சத்திரம் சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க பிரார்த்தனை தவிர சடங்கு பண்ணணும். சடங்கு ஒன்று கிடையாதுங்கிற, உங்க மனசு தான் வழிபடுது. இறைவனை வழிபடணுமா, வழிபாடு பண்ணணுமா, இறைவனை பின்பற்றணும் செய்யணும். இந்த வேதம் நினைவு அளவுக்கு சேர்ந்தான். ஏன் இந்த குர்ஆன் இல்லாமல் எத்தனை வாழ் வேதம் படிக்காம எத்தனை வாழ்றாங்களா இல்லையா? நியாய உணர்வு அதுதான் வேதத்துடைய வழிகாட்டு. நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்க நீ பார்த்தீரான்னு கேட்கணும் இல்லையா? நியாய தீர்ப்பை பொய்ப்பிக்க பார்த்தீரா, அவன் தான் வேதத்தை புறக்கணிக்கிறவன், அவன் தான் மறுமையை நம்பாதவன், அவன் தான் இறைவனை நிராகரிப்பவன். அப்ப நியாய தீர்ப்பு எங்க இருக்குதோ அவன் இறைவன் நம்ப கொடுக்கணும். கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்க கூட நியாயத்தை பின்பற்றாங்களா இல்லையா? கடவுளே இல்லைன்னு சொல்லவங்க கூட நியாயமா வாழணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அங்கதான் இறைவனை பின்பற்றாங்க. கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க நியாயத்தை பின்பற்றல. கடவுள் நம்புறேன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட நியாயம் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்கள்ட்ட நியாயம் இருக்கு. காரணம் என்ன? இந்த உணர்வு தான். அதனால திருப்பி நம்ம வேதத்தை படிக்கும்போது இந்த வேதம் சிந்தித்துணர்வுகள் மட்டும்தான். வேதத்துக்கு மதம் கிடையாது, வேதத்துக்கு மொழியும் கிடையாது, அது உணர்வு தான். அதனால வேத பாஷையும் கிடையாது, தேவ பாஷையும் கிடையாது, தேவனுக்கு பாஷை கிடையாது, கடவுளுக்கு ஒரு பாஷை கிடையாது, வேதத்துக்கு ஒரு பாஷை கிடையாது. இந்த குர்ஆன் அரபியில தான் இறங்கப்பட்டுச்சு, ஆனா குர்ஆனுடைய மொழி அரபி கிடையாது, அது தூதருடைய மொழி, அந்த சமூகத்தோட மொழி. ஒவ்வொரு சமூகத்தும் அவருடைய தூதரை அவருடைய மொழி இறக்கி வச்சிருந்தாங்க இல்லையா? 14:4. மேலும் ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்தாருக்கு அவர் விலக்கி கூறுவதற்காக அவர் தாய்மொழியிலேயே தவிர நாம் அனுப்பவில்லை. அதனால அவர் ஒரு தாய்மொழியில மட்டும்தான் வேதத்தை படிக்கும். எல்லாம் மொழிபெயர்ப்பு வந்துருச்சு இல்ல, உலகத்துல எத்தனையோ மொழி இருக்கு, எத்தனையோ மொழிக்கு மொழி பேசுறாங்க, ஆனா அது எழுத்து கிடையாது, அந்த உணர்வு தானே. பூம பாஷை இருக்குல்ல, குழந்தை பாஷை இருக்குல்ல, அப்ப உணர்ந்துக்கிறோமா இல்லையா? ஒரு குழந்தை என்ன பேச ஆரம்பிக்கல, அந்த குழந்தை என்ன பேசி என்ன கேட்குன்னு தெரியும். சில பேருக்கு பேச்சே வரல, ஆனாலும் அந்த உணர்ந்துக்கிறோம். அப்ப இங்க உணர்வுக்கு பாஷை கிடையாது, உணர்வு அவ்வளவுதான். அது வார்த்தையா வரும்போது தான் பாஷையா வரும், அப்படித்தானே? அதனால இறைவன்கிட்ட பாஷையில பேச வேண்டாம், உணர்வுல பேசினா போதும். உங்களுடைய பிரார்த்தனை சத்தம் விட்டு காட்ட வேண்டாம். என்ன சொல்றான்? உங்களுடைய பிரார்த்தனை சத்தம் விட்டு காட்டான்னு சொல்றான் இல்லையா? மொழியின் அடிப்படையில, வார்த்தையின் அடிப்படையில காட்ட வேண்டாம், உணர்வு அடிப்படையில் இருக்குங்க. நீங்க அல்லாஹ் என்ற அலையுங்கள், ரஹ்மான் அலையுங்கள், எப்பேரு கொண்டாதான் அவனுக்கு அழகிய பண்பு இருக்குங்கிறான். அவனுக்கு பண்பு தான் இருக்கு, பேர் கிடையாது. பேருக்கு தான் உருவம் கொடுத்தாச்சு, பண்புக்கு உருவம் கொடுக்க முடியாது, அப்படித்தானே? கடவுள் நிறைய உருவம் கொடுத்துட்டாங்கல்ல, ஒவ்வொரு பேருக்கும் ஒரு உருவம் கொடுத்து வச்சுட்டாங்க. அப்ப இறைவனுக்கு உருவம் கிடையாது, ஆனா பண்பு தான் இருக்கு. பண்புன்றது உங்களுடைய உள்ளத்துல உங்களுக்கு தேவையான அந்த அருவமான அந்த வார்த்தைகள் தான் பண்பு. அப்ப அருளாளனே, அன்புடையவனே, கருணையாளனே, இறக்க முடியும். இறைவனை புகழ வேண்டிய அவசியம் இல்லை, அவனை கலங்கப்படுத்தாம வந்தா சரி. ஒவ்வொரு இடத்துலையும் ஜபன்ற பேர்ல இறைவனை புகழ்றாங்கல்ல, ஆராதனை புகழ்றாங்க, அப்புறம் இறைவனை புகழணுங்கிறாங்க, கடவுளை புகழணுங்கிறாங்க. புகழ வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கப்படுத்தாம தான் சரி. இறைவன் சொல்றேன் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்ல ஏன் காரணம்? புகழை நீங்க விரும்ப வேணாம்னு சொல்றேன், அவ்வளவுதான். புகழ்ந்தாலும் புகழாட்டாலும் அவனுக்கு தான் எல்லா கண்ணியமும், உயர்ந்த பண்புமையாவும் நமக்கு தான்.
ஒரு பொருளுக்காக நீ சண்டை போடுறீங்கன்னா, சண்டை போடாம இருக்கா இங்க கொண்டாடுவாங்கல்ல அந்த மாதிரி. குடும்பத்துல பிள்ளைங்க சண்டை போடுறாங்க, ஒரு பொருளுக்கு சண்டை போடுறாங்க. என்ன சொல்றாங்க? யாருக்கு வேணும் இங்க கொண்டா? அப்ப அது அப்பாவுக்கு தேவையா? அப்பாவுக்கு தேவையில்லை. அந்த குடும்பத்துல பெற்றோருக்கு தேவை, பெற்றோருக்கு தேவை கிடையாது. சண்டை போடாமன்றதுதான் இங்க கொடுக்குறாங்க. அவ்வளோ. அந்த மாதிரி இந்த புகழை கொண்டுதான், பெருமையை கொண்டுதான் உங்களுக்கு பகைமையும் வெறுப்பும் உண்டாகுது. அதனால எல்லா புகழும் இறைவனுக்கு சொல்லுங்க, பணிஞ்சிருங்க. புகழை விரும்ப வேண்டாம். நான் புகழை விரும்பல, இறைவன் புகழை விரும்பல. அவன் கண்ணியமானவன். புகழ்ந்தாலும் போட அவனதான் எல்லா புகழும். அந்த புகழ்ன்ற பேர்ல அவனை என்ன செய்றீங்க? அது ஒரு சடங்குல போயிட வேண்டாம். அவனை இப்போ கண்ணியப்படுத்துங்கிறான். எப்படி கண்ணியப்படுத்த? இணை வைக்காம இருங்க, அவனுக்கு உள்ளத்தோட இருங்க, அவன் எதை அறிவிச்சான் அப்படி வாழுங்க, அவனுக்கு பயந்து கொள்ளுங்க, மறுமைக்கு பயந்து கொள்ளுங்க. பயபக்தி அல்லாவின் அடையுள்ளதா. உள்ளச்சமும் நல்ல செயல் மட்டும் தான் தொழுகை. உள்ளச்சம்ன்றது இறைவனை வழிபடக்கூடியது. நல்ல செயல் என்றது உங்களுடைய நல்ல செயல். உள்ளச்சம் நல்ல செயல். உள்ளச்சம்லாம் நல்ல செயல் கிடையாது. இப்போ தொழுகையும் ஜக்காத்து என்ன? உள்ளச்சம் இல்லாமல் நல்ல செயல் செய்ய முடியாது. நல்ல செயல்றது ஜக்காத்து, உள்ளச்சங்கிறது இறைவனை வழிபடக்கூடியது. ஒவ்வொருத்தரும் விலைங்கிறத பொறுத்து இருக்கு. அதனால எங்கள் இறைவனே எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் உன்னை வழிபடும் வழியில் அறிவிச்சுக்கூடிய இறைவனே. இப்ராஹிம் நபி கேட்கறாங்கல்ல, வேதத்தில் இப்ராஹிம் நபி கேட்கறாங்க, இறைவனே உன்னை வழிபடும் வழி. யாரை கேட்கறா? நபி கேட்கறாங்க. இறைவன் அவரை தேர்ந்தெடுத்துட்டான், தேர்ந்தெடுத்து நபி ஆக்கிட்டான். இருந்தாலும் அவர் தான் கேட்கறாரு, உன்னை வழிபடும் வழியை அறிவிச்சு கொடுத்து கேட்கிறார் நபி ஆனதுக்கு அப்புறம். புரியுதா? அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்திலையும் கேட்கணும். ஒவ்வொரு நேரத்திலும் என்னை உன்னை வழிபடு வழி அறிவிச்சு, நியாய உணர்வோடு வழிபடுறதுக்கான வழி அறிவிச்சு, உனக்கு இணை வைக்காம, நிராகரிக்காம, உனக்கு மாறு செய்யாம, நீ எந்த விருப்பத்தை எங்களை படைச்ச அந்த நோக்கத்தை எங்கள் வானம் பொருட்டு எங்களை வழிகாட்டுகிறோனே. சரியா? பிரார்த்தனை நமக்காக பிரார்த்தனை பண்ணும் போதெல்லாம் இன்னும் நம்பிக்கொண்டுக்காம பிரார்த்தனை வச்சு, நமக்கான பிரார்த்தனைன்றது தொழுகை. இன்னும் நம்ம கொண்டு நம்பிக்கொண்டு இருக்காங்களே அவங்களுக்கு சேர்த்து பிரார்த்தனைன்றது ஜக்காத். ஜக்காத்துல என்ன? பிறர் செய்கிற நன்மை. 47:19 அத்தியாயம் 47:19. ஆகவே நிச்சயமாக அல்லாவை தவிர இறைவன் இல்லை. ஆகவே அல்லாவை தவிர ஒரு இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நீ அறிந்து கொள்வீராக. இன்னும் உங்களுடைய பாவத்துக்காகவும் நம்பிக்கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மன்னிப்பு தேடுவீராக. அன்றி உங்களுடைய நடமாட்டத்தலத்தையும் உங்களுடைய தங்குமிடத்தையும் அல்லாஹ் நன்கறிவான். அதனால் நல்லெண்ணம் கொண்டது. இது பேர் நல்லெண்ணம். எப்படி? நான் மட்டும் நல்லா இருக்கணும் இல்லை, எனக்கா இப்போ பிரார்த்தனை பண்ணணும், என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் பிரார்த்தனை பண்ணுறது. இது நல்லெண்ணம். நம்ம எதை கொடுக்குறோமோ கொடுக்கலையோ நல்லெண்ணம் வைக்கணுமா இல்லையா? அந்த நல்ல என்ன பிரார்த்தனை செய்யணும். கடவுள்கிட்டே பிரார்த்தனை பண்ண எவ்வளோ விஷயம் பாருங்க. நான் கொடுத்து நீ 10 ரூபா கொடுத்துருவேன், 100 ரூபா கொடுத்துருவேன், இன்னைக்கு ஒரு உதவி செஞ்சிருவேன், நாளைக்கு யார் செய்யணும்? இப்போ இறைவன்ட்டே அவங்களுக்காக செய்து பிரார்த்தனை பண்ணும்போது உங்களோட பிரார்த்தனை ஏற்றுக்கிறேங்க. அப்படி உங்களுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கேளுங்க. இன்னும் உங்களுக்கு சார்ந்த உங்களுக்கு யாரெல்லாம் துன்பம் கஷ்டம் கொடுத்தாங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் சோதிச்சாங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ, யார் மேலும் உங்களுக்கு கோபம் இருக்கோ, வெறுப்பு இருக்கோ, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும். இன்னும் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும். சரியா? அதனால நிச்சயமாக அல்லாஹ் அவனை தவிர இறைவன் இல்லை என்று அறிந்து கொள்வீராக. இன்னும் உங்களுடைய பாவத்துக்காகவும் நம்பிக்கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மன்னிப்பு தேடுவீராக. அன்றி உங்களுடைய நடமாட்டத்தலத்தையும் உங்கள் தங்குமிடத்தையும் அவன் அறிகின்றான். அதனால அல்லாஹ் அழகிங்க, ரஹ்மான் அழகு பேரை கொண்டதான் அழகை பண்பு இருக்கு. அவனுக்கு ஒரு பேர் கிடையாது, அவனுக்கு உருவம் கிடையாது, பண்பு தான். அதுக்கான இடையில இப்போ என்ன செய்யறோம்? வழிபாடு தலங்கள்லேயே வழிபாடு தலங்களுக்கு போய் இறைவனை தியானிக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல உள்ளத்துல அவனுக்கு உணர்வா இருக்கும். வழிபாடு போகாம சடங்கு பண்ணாம இருக்கும் போது அது உண்மையா இருக்கிறோமா இறைவனுக்கு, நான் என்ன பிரார்த்தனை பண்றோம், அதுக்கு பிரார்த்தனைக்கு உண்மையா இருக்கிறான்னு பார்க்கணும். அவன் வேதத்துக்கு சாட்சியா இருக்கிறோமா, வேதத்தை யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ அவர் அது பக்கம் வாழ்றான்னு சொல்லலாம், அதன்படி வாழ்றான்னு சொல்லலாம். 246 அத்தியாயம் 246. எவருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர் தன் மக்கள் அறிவுக்கும் அறிவாங்கிறான். வேதத்தை சிந்திக்கூடியவங்க, உணரக்கூடியவங்க தன் மக்கள் அறிவுன்னு புரியுதா? தன் குடும்பத்தார, தன் பிள்ளைகளை எப்படி அறிவாங்களோ இன்னும் அதிகமாக தன் மக்களை அறிவு போல் அறிவார்கள். ஆனால் அவர்கள் ஒரு பிரிவினை நிச்சயம் அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கிறார்கள். நமக்கு நல்லா தெரியும், தப்புன்னு தெரியும், நியாயம் தெரியும், உண்மைன்னு தெரியும், பொய்யும் தெரியும். ஆனால் அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில. பிறகு நன்மை செய்யுமா இருக்கிறது உங்களை நீங்க மறந்துட்டீங்கிறான். மற்றவங்க மட்டும் நம்ம நியாயத்தை போதிக்கும். அப்படி மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்க, நெத்தி வைப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை தவறு விட்டுருமா இல்லையா? அதனால முதல்ல நாம சாட்சியா வாழணும், உண்மையா இருக்கணும். அதனால இறைவனை கேட்கணும், இறைவனை எங்களை மற்றவர்கள் சாட்சியாக்கு, உண்மைக்கும் நன்மைக்கும் நியாயத்துக்கும் வேதத்துக்கு சாட்சியாக்கிறது கேட்கும். சரியா? நிச்சயமா அல்லாஹ் நமக்கு நம்ம குடும்பத்தாருக்கும் அருள் புரிய போதுமானது. எல்லா புகழும் இறைவனுக்கே உண்டு.